الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்று நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 வருடங்களை அடைந்திருக்கிறோம். 53ஆம் ஹிஜ்ரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர் செய்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று ஹிஜ்ரி 1447 ஹிஜ்ரி. அந்த நேரத்தில் நபி அவர்கள் 53 வருடத்தை அடைந்தார்கள். 40 வயதில் நபித்துவத்தை பெற்றுக்கொண்ட நபி அவர்கள் 13 வருடங்களாக அந்த மக்காவுடைய சூழலில் நபித்துவத்துடைய பொறுப்பை, அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். கடுமையான எதிர்ப்பு, மக்கள் பலவிதமான இன்னல்கள், துன்பங்களை அவர்களுக்கு திட்டமிட்டு ஏற்படுத்தினார்கள். அதுல 3 வருட காலம் இந்த கஸாவுடைய மக்கள் துன்பத்தை, துயரத்தை அனுபவிக்கிறது போல அந்த மக்கள் ஷேப அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு உணவில்லாம, சாப்பாடு இல்லாம, தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டார்கள். அன்று அவர்களுக்கு குரல் கொடுக்க யாரும் இருக்கல்ல. இன்று 2 பில்லியன்கள் முஸ்லிம் இருந்தும் இன்றைக்கு ஒரு பலத்த சோதனைக்கு நாங்கள் ஆளாக இருக்கிறோம் என்பது அது ஒரு பெரிய கைசேதமாக இருக்கு. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நிலைமைகளை வரலாறுல ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் நாங்கள் எல்லா இடத்துல மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். தாத்தாரிகளுடைய வரலாறை படிச்சிருக்கிறோம். தாத்தாரிகள் 100 ஆண்களை இந்த இடத்துல தான் இருக்கணும் என்று சொல்லிட்டு வாள் எடுத்துட்டு வந்து முஸ்லிம்களை அறுத்து போடுவார்கள். ஆடு அறுக்கிறத விட லேசாக அறுப்பார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களால் ஒன்று செய்ய முடியல. கண்ணியமானவர்களே, எப்ப வகன் வருமோ அப்ப நாங்க சோதனையில் ஆகும். மல் வகன் என்று கேட்டார்கள். வகன் என்றா என்ன? கேன்சரை போல, அல்சரை போல, ஹார்ட் அட்டாக்க போல ஒரு வகையான நோய் தான் வகன் என்பது. மல் வகன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரம் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத். துன்யாவுடைய மோகமும் மௌத்துடைய வெறுப்பும் தான் இதற்கு அடிப்படையாக காரணம் சொன்னார். எப்ப துன்யாவுடைய மோகம் அதிகரிக்குமோ, இன்னக்கும் அலா பையினத்தின் ரப்பிக்கும் மாலம் ததர் ஃபீக்கும் சக்கரத்தான், சக்கரத்துல் ஜஹ்லி வ சக்கரத்து ஹுப்பில் ஐஷ். நீங்க நேரான பாதையில் இருப்பீங்க. 2 போதையுள்ள அந்த மயக்க நிலைமை உங்களுக்கு ஏற்படாத வரைக்கும் you are intoxicated with 2 kind of qualities, சக்கரத்துல் ஜஹல், சக்கரத்து ஹுப்பில் ஐஷ். துன்யாவுடைய மோகம், மடமையின் மோகம். துன்யாவுடைய போதை, மடமையின் போதை. ஒரு நாய் ஒரு மனிதன் வாயை வந்து நக்கிச்சான். இப்ப அவன் நல்ல வைன், விஸ்கி, அவன் அரக்க குடிச்சிட்டு மயங்கி ரோட்ல விழுந்திருக்குள்ள வாந்தி எடுக்கிறான். அந்த சத்திய நாய் வந்து நக்கிச்சான். இமாம் அபுல்லை சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள்.
போதை வரும் பொழுது தாயும் தாரமும் விளங்குறது இல்லை. மயக்கம், அந்த இன்டாக்சிகேட்டட் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய மதி மயங்கி போகக்கூடிய நிலைமை வரக்குள்ள மனிதனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த கட்டம் தான் இன்றைக்கு முஸ்லிம் உம்மாவுக்கு பொதுவாக ஏற்படுத்திருக்கிறது. எப்படி அந்த நாய் வாய நக்கருத்த அந்த போதையில் உள்ளவனுக்கு தெரியாதோ அதுபோலதான் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் உம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை நிலைமையை இருந்து மீட்டுக்கொள்ள இயலாத ஒரு சோதனை தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைமையிலிருந்து வாரத்துக்கு ஈமான்ல உறுதியும் மார்க்கத்துடைய அறிவுல உறுதியும் எங்களுக்கு வருவதை கொண்டுதான் நாங்கள் அதை அடைய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய இந்த சோதனையிலிருந்து நான் எப்படி விமோசனம் பெறுவதென்று சரியான கஷ்டப்பட்டாங்க. அடிப்பாங்க, உதைப்பாங்க, கல்லடிப்பாங்க, சித்திரவதை செய்வாங்க. முகத்திலிருந்து கால் வரைக்கும் வீங்கும் வரைக்கும் ரத்தம் ஓடு அளவுக்கு அவர்களை சித்திரவதை செய்வார்கள். இந்த இஸ்லாம் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கண்ணியமான மார்க்கம், பரிபூர்ணமான மார்க்கம், எல்லா வகையான வழிகாட்டல்களையும் உள்ளடக்கிய மார்க்கம். ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்க அந்த ஈமான்ல பலகீனத்தையும் அறிவுல பலகீனத்திலையும் அஹ்லாக்ல பலகீனத்தையும் இஹ்லாஸ்ல பலகீனத்தையும் நாங்க ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாகிறோம். மனித மிருகங்களாக மாறக்கூடிய சூழல் உண்டு. அது 600 வருட இடைவேளையில் உண்டாகிச்சு. ஒரு நபியுடைய வருகை ஈமானுடைய வருகை, ஒரு நபியுடைய வருகை அஹ்லாக்குடைய வருகை, ஒரு நபியுடைய வருகை இல்முடைய வருகை, ஒரு நபியுடைய வருகை அது இஹ்லாசுடைய வருகை. ஒரு நபி உலகத்துக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்தினது தூய எண்ணத்தை, அறிவை, மடமையை போக்கிட்டு நீங்க தூய எண்ணத்துக்கு வாங்க, மமதையை போக்கிட்டு பணிவுக்கு வாங்க, சுயலத்தை போக்கிட்டு தூய எண்ணத்துக்கு வாங்க, ஷிர்கையும் குஃபரையும் போக்கிட்டு ஈமானின் பக்கம் வாங்க, மடமையை நீக்கிட்டு அறிவின் பக்கம் வாங்க என்பதுதான் எல்லா நபிமார்களுடைய அழைப்பாக இருந்தது. அதனால் ஒரு சிறந்த சமூகம் உருவாகினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே முயற்சியில் ஈடுபட்டு ஒரு சிறந்த சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இறுதி தூதராக, இறுதி ரசூலாக, இறுதி நபியாக, உலகத்துடைய கிரீடமாக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக, நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக அல்லாஹ் தஆலா அவர்களை தெரிவு செய்தார். இந்த மாதத்தில தான் அவர்கள் பிறந்தார்கள், இந்த மாதத்தில தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். இன்றைக்கு ஹிஜ்ரி ரபீஉல் அவ்வல் 11ஆம் பிறை வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் திகதி எங்களுடைய 4வது மாதத்துக்கு ரபீஉல் சானிக்கு நாம் பிறை பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த 1447 ஹிஜ்ரில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற இந்த தீன அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நாம என்னதான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாலும் போதாது. இந்த ஒரு பாக்கியத்தோட மட்டும் நாங்க துனியா விட்டு பிரிஞ்சோம்டா, ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணித்தால் அதை விட வேற பாக்கியம் ஒன்று இருக்க முடியாது. நான் இன்று சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பகல் நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, அபூபக்கர், நான் மக்கால இருந்து வெளியேற போகிறேன், அதுதான் ஹிஜ்ரத்தின் ஆரம்பம், நான் அவங்களோட கொஞ்சம் ரகசியம் பேசணும்னு சொன்னாங்க. யார் இருக்கிறான்னு பார்த்தாங்க. வீடு பெருசல்ல, ஒரு சின்ன வீடாக இருந்தது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மூத்த மகள், ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஹஜ்ரத் ஆயிஷா 2வது மகள், இந்த 2 பேர் இருந்தாங்க. தாராளமாக சொல்லுங்கன்னாங்க, நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன், அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்துதான் ஆரம்பிச்சு இன்றைக்கு 1447 ஹிஜ்ரி ஆகிறது. மேலான சகோதரர்களே, இந்த 1447 ஹிஜ்ரில பாதையில போகக்கூடிய நேரத்தில் ஒரு காஃபிர் முஷ்ரிக் சிலை வணங்கக்கூடியவர் தான் நபி அவர்களை வழிகாட்டி கொண்டு போனார். அந்த நேரம் அவர் கேட்கிறார், இது நான் நீங்க எல்லாம் மனசுல பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 2 பாதை இருக்குது நபி அவர்களே, உங்களை இந்த பாதையில நான் அழைச்சிட்டு போக, இந்த பாதையில போனா வெரி சேஃப்டியாக நீங்க போய் சேரலாம், எந்த அச்ச பயம் இல்லை. ஆனா இந்த பாதையில போனா வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்கிறார்கள், ஆபத்து இருக்குது, சில நேரம் பொருள்களை பறைப்பார்கள், உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பாதையில அழைத்து போங்க,
அந்த பாதையில போகும் பொழுது 2 பேரை சந்திக்கிறாங்க. கேட்டாங்க, மன் அந்துமா, நீங்க 2 பேர் யார்? சொன்னாங்க, நஹ்னு முஹானான், நாங்க இழிவானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மோசமானவர்கள். எங்கட மக்கள் கணக்கெடுக்கிறது இல்லை, நாங்க மிக மோசமானவர்கள், பாவிகள், குற்றவாளிகள். நபி அவங்க சொன்னாங்க, லா பல் அந்து முக்கரமான், நீங்க 2 பேரும் சங்கையானவர்கள். அல்லாஹ் அக்பர். அஸ்லமா, அந்த 2 பேரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்தில் இஸ்லாம் இந்த மாதிரிதான் பரவிச்சு. ஆயுதத்தால் அல்ல, சண்டையால் அல்ல, யுத்தத்தால் அல்ல, பிறர கீழே தாழ்த்திரத்தினால் அல்ல, கண்ணியத்தை கொடுத்து, மரியாதையை கொடுத்து, மிக மோசமான மனிதர்களையும் கையாளக்கூடிய விதத்தில் தான் அவர்களுக்கு அந்த இஸ்லாம் பாக்கியம் அல்லாஹ் தஆலா நசீபாக்கினான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் இறங்கி 10 வருஷம் வாழ்ந்தார்கள். இந்த 10 வருஷத்துல ஒரு அழகான ஒரு ஜமாத்தை தயாரித்தார்கள். ஒரு அழகான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். மஸ்ஜிது குபா, மஸ்ஜிது மதீனா, மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா என்று சூரத்து தௌபால அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடியார்கள், தூய்மை தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை தயாரித்தார். கண்ணியமானவர்களே, 3 வயதுடைய அப்துல்லா இப்னு ஜுபைர், 5 வயதுடைய மஹ்மூத் இப்னு ரபி, 7-8 வயதுடைய ஹசன் ஹுசைன், 10 வயதுடைய ஹதரத் அனஸ் இப்னு மாலிக், 13 வயதுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ், 15 வயதுடைய அபூ சயீத் அல் குத்ரி, 18 வயதுடைய உசாமா, 20 வயதுடைய முஆஸ் இப்னு ஜபல். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுடைய சூழல்ல தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவர்களை வழிநடத்தினார்கள். வயது 40, மதீனாக்கு வரும் பொழுது 53, நபி அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது 63. அந்த 63 வயதுல 60 வயதுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக, பொறுப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். 60 வயதிலிருந்து 61வது வயது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்திருந்தார்கள். 2.5 வருஷம் ஆட்சியை நடத்திட்டு 63 வயதுல அவர்களும் வஃபாத் ஆகிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை தயாரித்தார்கள். சொன்னார்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேணுமெண்டா 4 பேரிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், சாலிம், உபை இப்னு கஅப், முஆஸ் என்று முஆஸ் இப்னு ஜபல், இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருந்தான், ஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், உங்களோட காரியங்கள்ல நீங்க மஷூரா செய்து கொள்ளுங்க. வீட்டுடைய விஷயமா மஷூரா செய்யுங்க, தொழிலா மஷூரா செய்யுங்க, மஸ்ஜிதா மஷூரா செய்யுங்க, பிரயாணமா மஷூரா செய்யுங்க. ஆலோசனைகளை பெற்று ஒரு முடிவுகளை எடுப்பது அது சிறந்த குர்ஆனிய சூரத்து ஷூரா என்று அல்லாஹ் தஆலா அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய காரியங்கள் மஷூராவின் பிரகாரம் நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கான யஸ்தஷீரு அபூபக்கர் உமர் வகைரஹுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் உமரிடத்தில் மஷூரா செய்வார்கள். 2 சஹாபாக்கள் 2 கண்களை போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த கிலாஃபத்தை நசீபாக்கினான். அதே நேரத்தில் இந்த உம்மத்துடைய மிக ஒரு பாதுகாப்பான ஒரு செக்ரட்டரியேட்டை நடத்தக்கூடிய ஒரு மனிதர் தான் ஹஜ்ரத் அபூ உபைத் ஜர்ரா, அமீனு ஹாதில் உம்மா. இந்த உம்மத்துடைய நேர்மையானவன் என்று வர்ணிக்கப்பட்டார். பாதுகாப்புக்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வைத்திருந்த சஹாபிதான் கைஸ் இப்னு சஅத் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த உம்மத்தில் இருந்த ஆக சிறந்த பேச்சாளராக வர்ணிக்கப்படக்கூடியவர் தான் சாபித் இப்னு கைஸ். ஹதீபு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இமாம் அபூ தாவூத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நல்ல மொழியாற்றல் உள்ள அப்ரானியா, சுரியானியா பாஷைகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு சஹாபிதான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த காலத்தில் லிங்குவிஸ்டாக, மொழி ஆற்றல் உள்ளவர்களாக வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை தயாரித்தார்கள். அதில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல பாஷைகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். பிற்காலத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பல பாஷையில தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தது போல இவர்களும் அந்த அப்ரானி பாஷைய, சுரியானியா அந்த யஹூதிகள் உடைய வேதத்தை
கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அதை அவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ஆலம்பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராமை தெரிந்தவர் என மார்க்கம் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அதுக்கு தெளிவு கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு ஒரு ஃபத்வா தேவைப்படக்கூடிய நேரத்தில் இவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரித்திருந்தார்கள். இது போன்று மிக நீண்ட ஒரு பட்டியல் இருக்கிறது. அதானுடைய வரக்கூடிய நேரத்தில் அமர பிலாலின் பில் அதான் யா பிலால் ஃபனாதி பிஸ்ஸலாஹ் என்று சொன்னதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பிரயாண நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் இப்னு அக்வா என்பவரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இரவு பாதுகாப்புக்காக வேண்டி சில சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகமூட்டி நபி அவர்கள் அதுல கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். கந்தக்குடைய அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனம் செலுத்திய அந்த விஷயத்தையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஆண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கவனம் செலுத்தி அவர்கள் தயாரித்தது போன்று அவர்கள் மிக முக்கியமாக நபி அவர்கள் கவனித்த பெண்களும் இருக்கிறார்கள். உம்மு ஹக்கீம் அபூஜஹலுடைய மருமகளாக இருந்தார்கள். அவர்களோட நபி அவர்களுக்கு மிக நெருக்கம் இருந்தது. உம்மு ஃபதுல் அபூ தாலிபுடைய அந்த ஒரு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் பல குழந்தைகளை கொடுத்திருந்தான். உம்முல் ஃபதுல் என்ற இந்த தாய் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்திருந்தார்கள். உம்மு ஐமன் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் அல்ல ஸைத் இப்னு ஹாரிஸாவை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த குறிப்பிடக்கூடிய அந்த சஹாபியை திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த புள்ளதான் உசாமா என்று அழைக்கப்படுகிறார்கள். உம்மு ஐமன் ஹபஷாவுடைய அந்த பரம்பரையை சேர்ந்த பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் வஃபாத்தாக கூடிய நேரத்தில் கட்டி அணைத்துக் கொண்டு 7 வயது பிள்ளையை பராமரித்து பாதுகாப்பு பெற்றுக் கொண்டவர் தான் உம்மு ஐமன் என்று அழைக்கப்படுகிறார்கள். நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் உம்மு ஐமன் கிட்ட போன நேரத்தில் கண்ணீரிட்டு அழுதார்கள். ஏன் அழுகிறீங்க என்று சொன்ன நேரம், எனக்கு நபியுடைய மௌத்து அது ஆகப்பெரிய கவலை தான். அதே போல ஒரு பெரிய கவலை தான் இந்த வஹ்யுடைய பாக்கியத்தை இறந்து விட்டோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த குர்ஆன் கடைசியில் வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், நீங்க எல்லோரும் மீள வேண்டி இருக்கிறது என்பதை அதை சுட்டி காட்டுகிறது. உம்மு சுலைம் என்ற பெண்மணி மதீனால விதவையாக இருந்தவர்கள். அவருடைய கணவன் விட்டு சென்று விட்டார், மதம் மாறிவிட்டார். அந்த விதவையான பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை அனஸ் இப்னு மாலிக் நபி அவர்கள் இடத்தில் அந்த தாய் வந்து ஒப்படைத்தார்கள். 10 வயதுல அவர்களுக்கு 90-100 வயது அடைந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். நானும் நீங்களும் எங்கட குழந்தைகளுக்கு எங்கட வீட்டில் பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. அனஸ் இப்னு மாலிக்கு நபி அவர்கள் 4 துஆக்கள் செய்தார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் தம்பஹு வஅத்தில் உம்ரஹு வபாரிக் ஃபீ மாலிஹி வரிஸ்கி. எங்கட பிள்ளைகள் மூத்தவர்களிடத்தில் துஆ பெற்றுக் கொள்ளணும். அவர்கள் உஸ்தாத்மார்கள்ட்ட துஆ பெற்றுக் கொள்ளணும். மூத்தவர்களுடைய பத்வா, உஸ்தாத்மார்களுடைய பத்வா சில நேரத்தில் எவ்வளவு பெரிய வித்துவானாக இருந்தாலும் அவன் அதுக்கு பட்டு தொலைப்பான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மனதால மனிதன் ஒரு நாளும் யாருக்கும் பத்வா செய்யக்கூடாது. எப்பொழுதும் உள்ளத்தை நோவிக்கிற காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது அது உள்ளம் சில நேரத்துக்கு நோவிக்கப்பட்டால் அந்த நேரத்தில் வரக்கூடிய வார்த்தை எவ்வளவு பெரிய வித்துவானாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில அவன் பட்டு தொலைப்பான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். ஒரு சஹாபி சாத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் இமாமாக இருந்தார்கள். அவரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், இல்லாத பொல்லாததுகள் உண்ட அறியாம பேசுறது இருக்குதே, அது உள்ளத்தை நோவிக்கிறது. அவர்கள் அப்படி அல்ல என்பது தெரிய வந்துச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இவரை பற்றி தவறான கருத்துக்களை இவன் பரப்பியிருக்கிறான். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, சாத் இப்னு அவர்களை பற்றி சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவனை நீ சோதிச்சுதான் ஆகணும் என்று சொன்னார்கள். வயோதிபன் ஆகிவிட்டான். பாதையில போகக்கூடிய பெண்களை போய் அப்படி கண் இமைகள் கீழே விழுந்திருக்குமாம், அதை தூக்கி கொண்டு பாதையில போற பெண்களை போய் தொடுவானாம். எல்லாரும் சொல்லுவாங்களாம், அசாபத்து தாவத்து சாதின், சாதுடைய பத்வா இவனுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போக்குல ஒருவன் வந்து அந்த கேர்ட்ன நகர்த்தினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளம் நொந்து சில வார்த்தைகள் சொன்னார்கள். அது அவனுடைய வாழ்க்கையில பட்டு அவன் பாதை பாதையாக சீரழிந்தான் என்பதை அதை கண்டு கஷ்டப்பட்டார்கள் மக்கள். அதனால் எப்பொழுதும் இத்தகி தாவத்தில் மதுலும் அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பதுவாலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாய் இருக்குது என்று பேசலாம், துணிச்சல் இருக்குது என்று பேசலாம், பணம் இருக்குது என்று பேசலாம், ஆளுமை இருக்குது என்று பேசலாம், சக்தி இருக்குது என்று பேசலாம், மீடியா இருக்குது என்று பேசலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய புடி வரும் பொழுதே இன்ன பட்ச ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய புடி மிக கடினமானது. அதுக்கு ஒரு மனிதன் பகிரங்கமான ஒரு பாவத்தை செய்யும் பொழுதே அதுக்கு பகிரங்கமாக தௌபா செய்துதான் அவன் அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இருக்கிறது. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத்து வேணும், மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கினான். உம்மு வரகா குர்ஆனை மரணம் செய்த பெண், அந்த பெண்ணுடைய ஆசை இருந்தது எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில மரணிக்க வேண்டும் என்று. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்கினான். குர்ஆன் அழகாக ஓதுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டுல தள்ளி போகும் பொழுதே வீட்டிலுக்கு அந்த தனிமையில் இருந்த அந்த பெண்ணை அவர்கள் சேமம் விசாரிப்பார்கள், சுக செய்தி கேட்பார்கள், உதவி செய்வார்கள். ஒரு நாள் சத்தம் இல்ல என்னென்று பார்த்தா அந்த பெண்ணை கொலை செய்து போட்டார்கள். மதீனால ஏற்பட்ட முதல் கொலையாக இருந்ததே. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குற்றவாளிகள் அடையாளப்படுத்தி அதுக்கு ஒரு எச்சரிக்கையான தண்டனையை கொடுத்தார்கள். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் அபூ தர்தா மனைவிய திருமணமானதிலிருந்து தொட்டதே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ஆகக்கூடாது, பேலன்ஸ் ஆக இருக்கணும். அல் கஸ்த வல் கஸ்த தப்லுஹு, நிதானமாக இருந்தாதான் ஒரு பாதையில போய் நேரான பாதையை அடைய முடியும் என்பதாக ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில மனைவியுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், விருந்தாளிகளுடைய கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், தன்னுடைய உடம்புடைய கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். புகாரி, திருமிசி, அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள்ல அம்ர் இப்னு ஆஸ் உடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களுடைய சம்பவத்தையும் இது போன்றுதான் பதிவு செய்கிறார்கள். தன்னுடைய மனைவி இல்லற வாழ்க்கை நடத்தும் பொழுது மனைவியுடைய கவலை துன்பத்தில் பங்கெடுக்கிறது, கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுக்கிறது, அவளுக்கு வாழ்க்கை துணைவியாக குர்ஆன் சொன்ன விதத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு பயணிக்கிறது, ஒரு சைடாக வாழ்றது அது நிம்மதியை தரமாட்டாது என்பதை இது மிக தெளிவாக சொல்கிறது. உம்மு ஹானி என்று சொல்லும் பொழுது மிக சந்தோஷத்தையும் கவலையையும் உண்டாக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய பேர்தான் உம்மு ஹானி. இது அபூ தாலிபுடைய மகள். அபூ தாலிபுக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள. அந்த அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமத்து பின்த் அஸத். அந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் ஃபாத்திமா பின்த் ஸஹ்ரா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளுடைய மாமியார், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் அவரை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஏண்ட உம்மா உங்களுக்கு வெளி வேலைகளை செஞ்சு தரட்டும், நீங்க உள் வேலைகளை செஞ்சு கொடுங்க என்று மருமகன் அந்த இடத்துல நபியுடைய ஹஜரத் ஃபாத்திமா பின்த் அஸதுடைய அபூ தாலிபுடைய அந்த மனைவி அவர்கள் பட்ட கஷ்டம், குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு தாய்மார்களுடைய பங்களிப்பு எப்படி உம்முல் ஃபதுல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அவர்கள் கஷ்டப்பட்டார்களோ அதே போலதான் இந்த அபூ தாலிபுடைய மனைவி கஷ்டப்பட்டார்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் ஒரு விஷயம்தான். இலங்கையில் இருக்கக்கூடிய 3500 மஸ்ஜிதுகள்ல நிர்வாகிகள், உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படியான துறை சார்ந்தவர்களை தயாரித்து எடுப்பது என்பது எங்களுக்கு ஆக முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த இல்ல. நான் திரும்ப இதெல்லாம் ரிப்பீட் பண்ண முடியாது, திரும்ப ஒரு முறை போட்டு கேளுங்க. இத நபி அவர்கள் எப்படி 3 வயதுடைய அப்துல்லா இப்னு சுபைர், 5 வயதுடைய மஹ்மூத் இப்னு ரபி, 7 வயதுடைய ஹசன், 8 வயதுடைய ஹுசைன், 10 வயதுடைய அனஸ் இப்னு மாலிக், 13 வயதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கட்டி எழுப்பினார்கள், சமூகத்துக்கு சிறந்தவர்களாக மாற்றினார்கள். அதுபோலதான் உம்மு ஹக்கீம் அபூஜஹலுடைய மருமகள், உம்முல் ஃபதுல் அப்பாஸுடைய மனைவி உம்மு ஐமன், அல்லாஹு அக்பர், ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மனைவி உம்மு சுலைம்,
அனஸ் இப்னு மாலிக்குடைய 100 வயதை அடைந்த அந்த துஆவை பெற்றுக்கொண்ட ஹிதமத் செஞ்சு ஊழியம் செய்து சொன்னார்கள், நான் இந்த 90 வயதை அடைந்து விட்டேன், 3 பாக்கியங்களை பெற்றுட்டேன். அல்லாஹ் ஏராளமான குழந்தைகளை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், நீண்ட ஆயுள தந்திருக்கிறான், 4வது எதிர்பார்த்திருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்று சொன்னார்கள். மன்னிப்பை எதிர்பார்த்திருக்கிறேன் சொன்னார்கள். உம்மு வரக்கா குர்ஆனை மரணம் செய்த பெண், உம்மு தர்தா தன்னை ஒதுக்கிக் கொண்டு வாழ்ந்த பெண், துனியாவே வானாண்டு ஒதுங்கி போன பெண், அந்த பெண்ணை உற்சாகப்படுத்தி அபூ தர்தாவுடைய வீட்டுக்கு வந்த அந்த சஹாபி அவர்களை உற்சாகப்படுத்தி இப்படி இருக்கக்கூடாது என்று சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ஈரான்ல இருந்து அபூ தர்தாவுடைய வீட்டில தான் இருக்கிறார்கள். ஃபர்தாவுடைய சட்டம் எல்லாம் அந்த காலத்துல வந்திருக்கல. பார்த்தாங்க, ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூ தர்தா, ஏமா இப்படி இருக்கிறீங்க? உங்களோட சகோதரர் அபூ தர்தா என்ன பாக்குறதே இல்ல, என்ன தொட்டது இல்ல, என்னோட பேசுறது இல்ல. அப்ப என்ன செய்யறார்? இரவெல்லாம் வணங்குறார், பகலெல்லாம் தொழுகிறார், அல்லாஹ்வுடைய பாதையில போறார். இதுதான் அவருடைய வேலை. அவர் இரவையில தஹஜ்ஜுக்கு எலும்பு போக்கல புடிச்சு தூங்குன்னு சொன்னார்கள். பகல்ல சாப்பாடு கொடுத்த நேரம் நோம்புண்டார்கள், இல்ல நோம்ப விடு என்று சொன்னார்கள். ரெண்டையும் சொல்லிட்டு, இந்த ஜஸதிக அலைக ஹக்கன், زوجك عليك حقا زوارك عليك حقا ربك عليك حقا. உன் ரப்புக்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், உன் மனைவிக்கு சில பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும், உன் விருந்தாளிகளுக்கு, வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு, உறவினர்களுக்கு நீ துண்டிக்கவர்களையும் சேர்த்து நடக்க வேண்டும். சில்மன் கத்அக, துண்டித்தவர்களை சேர்த்து நட. வாஃபம்மன் தலமக், உனக்கு அநியாயம் செய்தவர் மன்னித்து வாழ். அல்லாஹ் சொல்கிறான், நீ செலவழி, உன் மீது நான் செலவழிப்பேன் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் கட்டி எழுப்பினார்கள். சல்மான் ஃபாரிஸ் 200 வயதை தாண்டிய சஹாபி, அவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கவர்னராக நியமிக்கிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 60 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 120 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஜாஹிலியத்துடைய காலத்தில் காபத்துல்லா உள்ளுக்கு பிறந்த ஒரு சஹாபிதான் அவர்கள். 60 வருஷம் ஜாஹிலியத்துல, 60 வருஷம் இஸ்லாத்துல. அல்லாஹு அக்பர். அதே போலதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித், மூத்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பல நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். வயோதிபர் ஆகிட்டீங்க, வீட்டுல போயிட்டு உட்காருங்க என்பதை எங்கட மார்க்கம் அல்ல. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பு எடுக்கும் பொழுது 60 தாண்டி விட்டார்கள், 80 வரைக்கும் ஆட்சி பதவியில் இருந்தார்கள் என்பதாக வந்திருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு வயது 61. அவர்கள் அதுக்கு பிறகுதான் இந்த பொறுப்பை நிறைவேற்றினார்கள். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகக்கூடிய நேரத்தில் 50 வயது பொறுப்பெடுத்து அவர்கள் தன்னுடைய 63 மரணிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த தீனுக்கு சிறப்பான சில வழிகாட்டல்களை தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மத்தை தயாரிக்கிறதுக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர். அவர்களுக்கு பிறகு வேறு உம்மத்து வரப்போறது இல்ல. அல்லாஹ் தௌராத்ல இன்ஜீல்ல ذلك مثلهم في التوراة ومثلهم في الانجيل என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இதைதான் குர்ஆனுடைய சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூரத்துல அல்லாஹ் ஒரு அழகான செய்தியை சொல்கிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشئين والخاشئات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. இதே மெம்பர்ல 20 வருஷத்துக்கு முத இந்த ஆயத்தை ஓதி நான் இந்த இடத்துல குத்பா நடத்தி இருக்கிறேன். அதை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த 20 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆயத்தை நான் இங்கு ஓதி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது சூரத் 33வது அந்த 35வது திருவசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள், மூமின்கள் ஆண்கள் பெண்கள், வழிபடக்கூடிய ஆண்கள் பெண்கள், உண்மையை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், பொறுமையான ஆண்கள் பெண்கள், உள்ளச்சமுள்ள ஆண்கள் பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோம்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்,
தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை அதிகமாக செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு மன்னிப்பையும் அல்லாஹ் மகத்தான கூலியையும் வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க நீங்க இந்த 3000 மஸ்ஜிதுல 10,000 உலமாக்கள், 5000 ஹாஃபிதுகள், 350 மதரசாக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்கள், நாங்க முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாற இந்த ரபீஉல் அவ்வல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தே அவர்களுடைய இந்த 1500 வருடத்தை அடைந்திருக்கும் நாம் உலகத்துக்கு ஒரு அமானிதத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தவறிவிட்டால் அதுக்குரிய சோதனையை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அதுக்கு அல்லாஹ் குந்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله, சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நலவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் இந்த பணியில் ஈடுபட வேண்டும். குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, அல்லாஹ் எனக்கு தந்த இந்த பாதை, இதுல நான் அழைக்கிறேன் ஈமானுடன் யகீனுடன் உறுதியுடன். நபி அவர்கள் மஸ்ஜித் குபாவுக்கு சென்று அப்துல்லா இப்னு சுபைரை பெற்றெடுத்து கொண்டார்கள். ஹஜரத் அஸ்மா, அந்த அஸ்மா மக்காவுல தன்னுடைய மகனை பார்க்கும் பொழுதே தூக்கிலிடப்பட்ட நிலையில் அந்த 90 வயதை அடைந்த அந்த தாய் கண்டார்கள். மக்கால மதீனால ஹஜரத் அப்துல்லா இப்னு சுபைர் பெற்றெடுக்கப்பட்ட நேரத்தில் யகூதிகள் சொன்னார்கள், சூனியம் செஞ்சு விட்டோம், இவர்களுக்கு ஆண் குழந்தையை கிடைக்க மாட்டாதே என்று சொன்ன நேரத்தில் தான் அல்லாஹ் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கருடைய மூத்த மகள் அஸ்மாவுக்கு இந்த குழந்தையை நசீபாக்கினான். நானும் நீங்களும் இந்த 3500 மஸ்ஜிதுகளும் இந்த 10,000 உலமாக்களும் இந்த நாட்டில் உள்ள 20 லட்சம் முஸ்லிம்களும் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு முன்மாதிரி அவர்களை வாழ வேண்டும். அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு எங்களுடைய மஸ்ஜிதுகள் தாவத்துடைய அந்த ஈமானிய பாக்கியத்தை பெற்ற, இல்முடைய பாக்கியத்தை பெற்ற, அக்லாக்குடைய பாக்கியத்தை பெற்ற, அந்த ஹிதுமத்துடைய பாக்கியத்தை பெற்ற மஸ்ஜிதுகளாக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் உலமாக்கள், இமாம்கள், ஹாஃபிஸ்கள், காரிகள், முஹத்திஸ்கள், முஃப்திகள் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து இந்த 20 லட்சம் முஸ்லிம்களையும் அல்லாஹ்வோட தொடர்பாக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான். யன்ஸுல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி குல்லி லைலத்தின் அல் மின் முஸ்தக்ஃபிரின் அஸ்தக்ஃபிர் லஹு, யாரும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, உங்களை மன்னிக்கிறேன், கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் இன்றைக்கு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயிலை வாசித்தோம், பேசினோம், கேட்டோம். எங்களுடைய உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிறந்த சமூகத்தை இந்த ஹிதுமத்துடைய அடிப்படையில், இல்முடைய அடிப்படையில், அக்லாக்குடைய அடிப்படையில், விட்டுக் கொடுப்பென்ற அடிப்படையில், தூர்நோக்கத்துடைய அடிப்படையில், மன்னிப்பென்ற அடிப்படையில் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நாடு ஒரு முன்மாதிரியான நாடாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பயணிக்க வேண்டும். நிதானத்தை இறக்கக்கூடாது. நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். சட்டங்களை மதிச்சு கொண்டு, இஸ்லாமிய வழிகாட்டலை மதிச்சு கொண்டு, 2 கண்களாக தீனையும் நாட்டையும் மதிச்சு கொண்டு பயணிக்கக்கூடிய நேரத்தில் சிறந்த வாலிபர்கள் உருவாகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால எப்படி சிறந்த வாலிபர்களை உருவாக்கினார்களோ, நாங்களும் நீங்களும் சேர்ந்து சிறந்த வாலிபர்களை உருவாக்கி, சிறந்த யூதிகளை உருவாக்கி, இந்த நாட்டுக்கு மெரிட்ஸ் அடிப்படையில், தயவுட அடிப்படையில் அல்ல, அவர்கள்ட்ட இவர்கள்ட்ட லஞ்சம் கொடுத்து பிச்சை கேட்டு வாழக்கூடிய சமூகமாக இல்லாம, எங்களுடைய சுயத்து அல்லாஹ் தந்த ஆளுமை, திறமை, சக்தி, செல்வம் இவைகளை பயன்படுத்தி எங்களுடைய புள்ளையில் இந்த நாட்டுடைய டிஃபென்ஸுக்கும், எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும், இந்த நாட்டுடைய அரசியலுக்கும், இந்த நாட்டுடைய ட்ரை போர்சஸுக்கும் எங்களுடைய புள்ளையில் ஒரு முன்மாதிரியானவர்களாக மாற வேண்டும். எந்த இஸ்லாம் அனுமதிச்ச துறைகள் இருக்கின்றனவோ அதுல எங்கட பிள்ளைகள் இருக்க வேண்டும். அது குறைஞ்சு கொண்டே போகுதே, நிலைமைகள் மாற வேண்டும். எங்கட பணங்கள் மதரசாக்கு செலவழிக்கிறது போல நல்ல துறை சார்ந்தவர்களை உருவாக்குறதுக்கும் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அல்லாஹு தஆலா
எம் அனைவர்களையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அந்த கஸாவுடைய மக்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை வெற்றியும் தருவானாக. கத்தருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கல்ஃபுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைய இருந்து அல்லாஹ் விமோசனத்தை தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்படுவாயாக. நாங்கள் மிக சோதனையான ஒரு காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் வெறுமனே துஆல ஈடுபட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்துல மன்றாடுகிறோம். முஸ்லிம்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் உலகத்துடைய சட்டத்தை மதித்து ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மதீனாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக. உன்னுடைய பாதையின் மரணத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதார நிலைமைகளை சீராக்குவாயாக. இந்த நாடு பெரும்பான்மை சமூகம் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்த ஒரு முன்மாதிரியான சமூகமாக வாழ கிருபை செய்வாயாக. வாஹர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.